பொய் வழக்கு போட்டு ஒரு முறை அழைச்சாங்க. இன்னைக்கு ஒரு நடவடிக்கை. அவன் வந்துட்டான். இன்னைக்கு அவன் ஜோலியை முடிக்கணும். மணியனாவது பப்ளிக்ல வெட்டிருக்காங்க. தலை துண்டா கால் துண்டா போயிருக்கு. என் வீட்டு புள்ள போயிட்டு 2 ஆண்டுகள் காத்திருந்த பகையாளிகள் நள்ளிரவில் சிதைக்கப்பட்ட அஜித்குமார். வெளியான அதிர்ச்சி பின்னணி. நடுங்க வைக்கும் மயிலாடுதுறை சம்பவம். மயிலாடுதுறைக்கு அருகே உள்ள கலைஞர் காலனி. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் லோகநாதன். இவரின் மகன் அஜித்குமார். இவருக்கு 26 வயது ஆகிறது. இவர் மீது ஏற்கனவே கொலை வழக்கு நிலுவையில் உள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு கொத்த தெருவைச் சேர்ந்த முன்னாள் வன்னியர் சங்க நகர செயலாளரும் பாமக பிரமுகருமான கண்ணன் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அஜித்குமாரும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக சிறையில் இருந்த அஜித் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் வெளியே வந்துள்ளார். அப்போது ஜாமீனில் வெளியே வந்த அஜித்குமார் கடந்த 20ஆம் தேதி இரவு வெளியே செல்ல திட்டமிட்டுள்ளார். அதன்படி அவரின் உறவினரான கலைஞர் காலனியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மகன் சரவணனுடன் சென்றுள்ளார். இருசக்கர வாகனத்தில் தனது நாயையும் அழைத்துக் கொண்டு சென்றுள்ளார். அப்போது மயிலாடுதுறை திருவிழந்தூர் பரிமள ரெங்கநாதர் கோவில் தெற்கு வீதியில் சென்றபோது திடீரென ஒரு மர்ம கும்பல் 2 வீலரில் வந்து வழிமறித்துள்ளனர். உடனே வாகனத்தை நிறுத்தி என்ன என்று விசாரிப்பதற்குள் அந்த கும்பல் கொண்டு வந்த பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் தலையில் பலத்த காயமடைந்த அஜித்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அதனிடையே உடனிருந்த சரவணன் கையில் வெட்டு காயங்களுடன் அங்கிருந்து தப்பித்து ஓடியுள்ளார். மேலும் அவரை துரத்தியுள்ளனர். அப்போது அருகிலிருந்த ஒரு வீட்டிற்குள் புகுந்து பின்வாசல் வழியாக சென்று இருட்டான பகுதியில் பதுங்கியுள்ளார். அதன் பின்னர் அஜித்குமார் கொலை செய்த மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளனர். இதற்கிடையில் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சரவணனை மீட்டு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து சரவணன் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே இறந்த அஜித்குமாரின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்ற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீனா சம்பவம் நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளார். விசாரணையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடந்த பாமக பிரமுகர் கண்ணன் கொலை வழக்கில் அஜித்குமார் சம்பந்தப்பட்டுள்ளதும் அப்போது இரு சமூகத்தினர் இடையே மோதல் நடக்காமல் தடுக்க அஜித்குமார் உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வசிக்கும் பகுதியில் பல மாதங்களாக போலீசார் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு வந்ததும் தெரிய வந்தது. இந்த நிலையில் கண்ணன் கொலைக்கு பழிக்கு பழி வாங்க ஜாமீனில் வெளியே வந்த அஜித்குமாரை கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வேறு ஏதேனும் அசம்பாவிதம் நடக்காமல் தடுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இறந்த அஜித்குமாரின் உறவினர்கள் மருத்துவமனை அருகே மயிலாடுதுறையில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் இந்த சம்பவத்தால் அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்க பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்குள் வராமல் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போராட்டம் நடந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். அப்போது இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரின் மீதும் வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முழக்கமிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீனா பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் உடன்பாடு எட்டப்பட்ட நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்ட அஜித்குமாரின் உறவினர்கள் மீண்டும் மருத்துவமனைக்குள் சென்றனர். ஆனாலும் அப்பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.